பேசுகின்ற தெய்வம் இருக்கிறப்ப விண்வெளி இங்கேருந்து சக்தி இங்க எங்க வருது அப்படின்னு சொல்றோம். அப்ப அதுக்கு ஆதாரமா நம்ம வந்து சக்தி இங்கிருந்து வருது, விண்வெளியிலிருந்து சக்தி வருது, பசி தாகத்தை கட்டுப்படுத்துறோம், நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது. இதுல சயின்டிபிக்கலா சொல்றது நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது, பரிணாம அறிவியல் அடிப்படையில் நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது. அப்புறம் குவாண்டம் லெவல்ல போறப்ப சப்டல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, சப்டல் நுண்ணலையில இயங்குறது. அப்ப இந்த உடம்புக்கு வந்து காஸ்மிக்ல இயங்குது அப்படிங்கிறது. ஏன்னா மனிதன் சாகக்கூடாதுங்கிறது இயற்கையின் விருப்பம். விண்வெளியினுடைய விருப்பமே வந்து இந்த குழந்தை, தான் படைத்த குழந்தை வந்து தன்னை அழித்துக் கொண்டு தன் குழந்தைகளை விண்வெளி எங்கும் பரப்புகிறது. இப்ப நம்ம கூட பாத்தீங்கன்னா விண்வெளியில் போய் குடியிருக்காங்க எல்லாருமே. காற்றும் நீரும் இல்லாம போக முடியாது. காற்றும் இல்லாம காற்றும் நீரும் எடுத்துக்கொண்டு போறாங்க. ஒரு செயற்கையான வீட்டு முறை உருவாக்குறாங்க. விண்வெளியில வந்து வீட்டுல பூமியில எப்படி வாழ்றோமோ அப்படிங்கறது வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட வீடு உற்பத்தி பண்றாங்க. அந்த பாதுகாக்கப்பட்ட வீட்டுல தான் நம்ம குடியிருக்க போறோம். அதுக்கு மாதிரி கீழேயே இருக்கு. நம்ம பூமியிலேயே அதுக்கு அது வந்து அஹ், விண்வெளி நகரம் அப்படிங்கிறது இங்க பூமியிலேயே இருக்கும். விண்வெளியில என்னென்ன இருக்குமோ அதே மாதிரி இங்க செயற்கை உற்பத்தி, அது ஒரு செயற்கையான நகரம், செயற்கையான வீடு. அதுல நம்ம இருந்து காட்டினா போதுமானது. ஒண்ணு இல்ல, உண்ணா நோன்பு தான். என்னது, உணவு பழக்கத்தை விடுறதா இந்த உண்ணா நோன்பே கிடையாது. உணவு பழக்கத்தை விட்டாச்சு. உண்ணா நோன்புங்கிறது ஒரு ஏமாத்து வேலை. எனக்கு உண்ணா நோன்பு நம்பிக்கை கிடையாது. தூய்மை, அது சக்தி வந்துகிட்டே இருக்கு. நாக்கு தூய்மையா இருக்குது, நாட்டம் இருக்காது. சிறுநீர் மலப்போகும். சுத்தமான ரத்தத்துல வந்து மனம் இருக்காது, சுத்தமான ரத்தத்தில் மலமே இருக்காது. நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா 60 கிலோ, இப்ப மொத்த எடையில பாத்தீங்கன்னா மலம் தான் வந்து 30 விழுக்காடு இருக்கும். மலம் மலம் தான். இப்ப என்னுடைய இடத்துல பாத்தீங்கன்னா 78 கிலோ இருந்த உடம்பு 58 கிலோ மாறி இருக்குன்னா அப்ப 20 கிலோ மலம் உடம்புல இருந்திருக்கு. என்னது, 20 கிலோ. அப்ப என் உடம்பு மலமா இருந்தது, இப்ப தூய்மையாயிருக்கு. அவ்வளவு. இது மாதிரி எல்லாத்துக்கும் அந்த 10 விழுக்காடு, 15 விழுக்காடு, 20 விழுக்காடு மலம் இருக்கு. மலத்தினோட இன்னொரு பகுதி தான் கொழுப்பு. அதான் இந்த நாத்தம் அடிக்குது. இந்த கொழுப்பா இருக்கிறவங்க கிட்ட போய் பாருங்க. அப்ப இந்த நிலையிலிருந்து குழந்தை பெற்றுக்கிட்டா அப்ப எப்படி அது ஆரோக்கியமா இருக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்படின்ற நாத்தம் அறிவு தான் நாத்தம் கேட்கிறேன். முடிச்சதா ஒரு அறுவறுப்பான நாத்தம் முடிச்சதா கொஞ்சிட்டு இருக்க வேண்டியது. பிணத்தை பண்ணி கட்டி கொஞ்சம் மாதிரி கொஞ்சிக்க வேண்டியதுதான். அப்ப உடம்ப சுத்தம் பண்ணி தேக சுத்தத்தை பண்ணி அதுக்கப்புறம் குழந்தைய பெற்றெடுக்கிறது தான் அப்ப நிஜமாலே குழந்தை மாதிரியான இருக்கும் அது. அதான். அதனால அதுக்கு புராண கதையில சொல்லுவாங்க. புராண கதையில பாத்தீங்கன்னா அந்த குந்தி தேவியில சொல்லுவாங்க. குந்தி தேவி, கர்ணன் அந்த சூரியனும் ஒரு யோகி, அவ்வளவுதான். இந்த அம்மா சுத்தமா இருக்கிறப்போ அந்த போட்டான் பட்டோடனே கரு உண்டாயிடுது. அதுதான் அது வந்து இப்போ யோசிச்சு பாருங்க, இது சயின்ஸ். இது வரைக்கும் அது வந்து ஏதோ ஒரு கட்டுக்கதை, அவங்க ஏதோ சொல்றாங்க அதெல்லாம் அப்படின்றது. கொல்லவே இல்லை, அவங்க உடலுறவு கொல்லவே இல்லை. போட்டான் பட்டோடனே அது உண்டாயிடுது, அவ்வளவுதான். அவங்களும் சுத்த தேகம், சூரியனும் சுத்தமா இருக்கிறதுனால அந்த கதிர்வீச்சு கரெக்டா பட்ட உடனே அது வந்து. ஆமா, இது சாதாரணமா நடக்கிறது தான். நீங்க தூய்மையா இருந்தா, நீங்க ஆணு பெண்ணே வந்து மிக தூய்மையாக இருந்தால் அது வந்து உடம்பே வந்து உடம்பே என்ன பண்ணும்னா ஆணு விந்தணையை தானா உற்பத்தி பண்ணி சினை குழாயில போய் முதல்ல சினை குழாய்க்கு தான் போகும். சினை குழாய்க்கு போய் அங்க சில நாட்கள் இருந்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் தான் கருப்பைக்கு வரும். முதல்ல சினை குழாயில உற்பத்தி ஆகும். சினை முட்டை, சினை குழாய். முதல் நடவடிக்கை அங்கதான் நடக்கும். சினை முட்டை உற்பத்தி, அதாவது சினை பெயின் சொல்லுவாங்க. அதான் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். சினை முட்டை வெளியே வரும். அப்ப சினை குழாய் இருக்கு இல்லையா, சினை குழாய் ரெண்டு சந்திச்சுக்கும். எதில் சந்திக்கும்? சினை குழாயில தான் சந்திக்கும். இந்த பிலோப்பின் டியூப்னு சொல்லுவாங்க. பைலோப்பினா பாருங்க, பிலோப்பின் டியூப்னு போட்டு பலோப்பியன் டியூப். அதுல என்ன நடக்குது தெரியுமா? அது என்ன நடக்குது, இந்த ஆணனுடைய உயிரணும் பெண்ணுடைய அந்த கருமுட்டை ரெண்டு சேர்ந்து அந்த முதல்ல உறவு கொள்ற இடமே அந்த சினை குழாயில தான் உறவே நடக்குது. அதுல வந்து சில நாட்கள் இருக்கும், ரொம்ப குறைந்த நேரம் தான், குறைந்த காலம் தான், 1 நாள் 2 நாள் 3 நாள் அதுக்கு மேல கிடையாது. அதுதான். அதுவே அதே நானோ ஸ்டேஜ்ல தான் இருக்கு. எப்படி இருக்கும்? கண்ணுக்கு தெரியாது, நானோ ஸ்டேஜ்ல தான் இருக்கு. எல்லாமே கண்ணுக்கு தெரியாததான், எப்படியுமே மைக்ரோஸ்கோப்ல தெரியாது. அவ்வளவு அந்த பாட்டு ஒண்ணு, ஒரு மாதம் அவர் பாடுவார் பாருங்க, பட்டினத்தாரா யாருங்க அது? பட்டினத்தார் தான். அந்த சினை குழாயை வந்து ரொம்ப மெல்லிதா இருக்கும், அவ்வளவு சன்னமா இருக்கும். புரியுதுங்களா?
அதுல உற்பத்தி ஆகுதுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. எல்லாமே அணுவுலதான் அணு சேர்க்கை தான் எல்லாமே. பெண்ணுடைய கருமுட்டை அணு சேர்க்கை தான், அணு தான். இது அணு 2 அணு உள்ள போகுது, கோடிக்கணக்கான அணு உள்ள போகுது. அதனால வந்து ஒரு புராண காலத்து பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கதையில சொல்லுவாங்க, ஆணுடைய வாடையே இல்லாம பெண்கள் குழந்தை பெற்றிருக்கிறாங்க. ம். அப்படி அது நடக்குது. உலகத்துல ஒரு 100 பேர் அப்படி இருப்பாங்க. உலகத்தை ஒரு 100 பேர். நிறைய யோகிகளுடைய அம்மாவே தெரியாது, அம்மா அப்பாவே இல்லையே. நிறைய யோகிகளுக்கு அப்பாவே இல்லாம இருந்திருக்கிறாங்க. ம். அதுல இயற்கையில் நடக்கிறதா ஒன்றும் பெரிய அதிசயம்லாம் கிடையாது. நிறைய விலங்குகள் நிறைய விலங்குகளுக்கு ஆணே கிடையாது. நிறைய விலங்குகளுக்கு ஆணே இல்லாம அது இருக்குங்க. அது இருக்குங்க, அது தெரியும், அதே அது ஸ்கூல்ல படிச்சிருப்போம். அதனுடைய மரபணு தான் நமக்கு மனுஷனுக்கு இருக்குது. அதனுடைய மரபணு தான் மனித குலத்துக்குமே. அப்படி ம். வந்ததை ஏசுனாருக்கு ஆமா அப்பா கிடையாது. ஆஹ் அதே மாதிரி அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, ஆதிசங்கர் பயாலஜில என்ன படிச்சோம் அப்படின்னா, ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு படிச்சோம். அதுல இல்ல. அதுல இயற்கை தான். இது ஒன்றும் பெரிய அதிசயமே கிடையாது. இதெல்லாம் ஒரு அதிசயமே இல்லை. இப்ப ஏசுனாருக்கு அப்பா இல்லைன்னா அது ஒரு அதிசயம் கிடையாது. அது இயற்கையில் இருக்கிறது தான். பட் ஆனா ஆதிசங்கரருக்கு இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது, அவங்க அவருக்கும் அப்பா வந்து அப்படி இல்லைன்னு தான் இல்லை அப்படி. கேள்விப்படுறாங்க. அவருக்கு அப்பா இல்லைங்கிறது, அவங்க அப்பாங்கிறது இல்ல, உடலுறவு இல்ல அப்படிங்கிறது தான் அவங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு. அது என்னன்னு நமக்கு தெரியல. அவங்க அப்பாவை இப்ப போட்டு பாருங்க, அப்பா யாருன்னே இருக்காது. ம். நிச்சயமா ஏசுனாருக்கு அப்பா இல்ல. ஏசுனாருக்கு ஆ. அதனாலதான் கன்னி மேரிங்கிறாங்க. கன்னி மேரி. அது என்ன கன்னி மேரி? எப்படி குந்தவி கன்னி கன்னின்னு கலியாத. சொல்றோம். குந்தவி குந்தவி எப்படி சொல்றோம் இல்லையா, அதேதான். ஆ. அப்ப ம். சுத்தரத்தமா இருக்கிறப்ப எல்லாமே நடக்கும். அதனாலதான் ஆஹ், சினை முட்டை, சினை குழாய், கருப்பு பை, இந்த 3மே சுத்தமாகும் உடம்புல. அழுக்குகள், இந்த கழிவெலை வீங்கினதுக்கு அப்புறம் தூய்மையா இருக்கும். அந்த வந்து வளர்ச்சி அடைந்த அந்த கரு வந்து இது கருப்பைங்கிறது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு குறிப்பிட்ட நாள் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து சேர்றது. கருப்பைங்கிறது வந்து வளர்கின்ற இடம் தான், இனச்சேர்க்கை பண்ற இடம் ம். இல்லை. என்னது? கருப்பை அந்த வந்து வளர்ற இடம் தான் அது. அவ்வளவுதான், அது வளர்ற ஆஹ் இடம் தான், கருணும் இல்லை. அப்ப நாற்றங்கள் எங்க நடக்குது? சினை குழாயில நாற்றங்களே நடக்குது. ஆணும் பெண்ணும் சந்திச்சு அங்கேயே உருவாயிருது நாற்றங்கால். அது என்னது? ஒரு நாற்றங்கால். சினை குழாய் ம். என்பது நாற்றங்கால் மாதிரி. என்னது? நாற்றாங்கால். நாற்றங்கள்லாம் என்ன? நாத்து நாத்து நடுற, அது சொல்றீங்களா? நாத்து உற்பத்தி ஆகிற நாற்றாங்க இடம் பேரு, பயிர் செய்யற இடம் பேரு. சொல்லுங்க, யாராவது விளக்கம் தான் சொல்லுங்க. நாற்றாங்கல்னா அந்த நாத்து, நம்ம நாத்து நடுவோம் இல்லையா, நாத்து நடுத்து அதுக்கப்புறம் அதை எடுத்து அதுக்கப்புறம் போய் இன்னொரு இடத்துல நாத்து நடுவாங்க, அது சொல்றீங்களா? அதுதான் நாற்றங்கால்னு உற்பத்தி பண்ற இடம். அதை புடுங்கி நடந்த வயல் வெளிம்பாங்க. ஆஹ் அப்போ உற்பத்தி ஆகிற இடம் வேற, வளர்ற இடம் வேற. என்னது? உற்பத்தி ஆகுற இடம் வேற, வளர்ற இடம் வேற. இது இயற்கையில் இருக்கிறது தானே. வயல்ல பாத்தீங்கன்னா நாற்றங்கள் பார்த்தா லட்சக்கணக்கில் முளைச்சிருக்கும். ஒரு சும்மா 10க்கு 10 வந்து 1 கோடி நாத்து இருக்கும். 1 கோடி நாத்து இருக்கும் 10க்கு 10. அதை எடுத்துட்டு போய் வயல்வெளியில அந்த 10 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு நடக்கும். அதுலதான் அப்படியே மேல வரும். அப்ப கருப்பு பை சுத்தமா இருக்கணும், அதுக்கு தான் பதப்படுத்துவாங்க. நாற்றாங்காலுக்கு ஒரு பதம் இருக்கும், நாற்றாங்கால பதப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் பயிர் வளர்த்தும் பதப்படுத்துவாங்க. அவ்வளவு தூய்மையா வச்சிருப்பேன். இது கக்கூசு மாதிரி இருக்கு. அதனாலதான் எல்லா பெண்களும் சாதாரண சாதாரண உணவு திங்கிறவங்களுக்கு மரணம், புற்றுநோய் வர்றதுக்கு உண்மைதான். ம். இன்னைக்கு உணவுக்கு ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை. அப்படி இருந்தா யாரும் சாகவே மாட்டாங்களே. 200 ஆண்டு 300 ஆண்டு 500 ஆண்டு உயிர் வாழ்வாங்க. இப்பதானே நமக்கே தெரியுது. இப்பதானே எனக்கும் தெரியும். நம்ம 30 வருஷமா தானே அது பேசிட்டு இருக்குது. இது வரைக்கும் யாரும் பேசலையே. அதே காரணம், அந்த வணிக நோக்கத்துக்காக யாரும் பேச மாட்டாங்க. பேசவே மாட்டாங்க. எந்த மருத்துவரும் வணிகம் கெட்டு போயிடும் அதெல்லாம் பேசவே மாட்டாங்க. அவங்க வேலையும் அல்ல அது. இப்ப அதே கேள்வி எனக்கும் ஒரு விதமா வருதுங்களா? இப்ப நீங்க 30 வருஷமா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, இப்ப 30 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா எத்தனை மாணவர்களை உருவாக்கி இருக்கீங்க அப்படின்ற கேள்வி எனக்கும் வருது. அது மனசம்பந்தப்பட்ட, நான் அப்படித்தான் இருக்கிறேன் அப்படின்னு அது மனசம்பந்தப்படாது. நிரூபிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதெல்லாம் நிரூபிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. டெஸ்ட் பண்ணி பார்க்க, அதை நிரூபிக்கிறது இருக்கிறதுல என்னை தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் நடக்க போறது. ஆரோக்கியம் தான் எங்க விஷயம். ஆரோக்கியமே இருக்கிறியா, ரைட், அவ்வளவுதான். அது எத்தனை நாள் இருந்தா 30, அதெல்லாம் தேவையற்ற கேள்வி. அதெல்லாம் வந்து
இல்ல அந்த மனம் கேட்க வைக்கிறது பாருங்க, அது யோசிக்கிறேன். அது விபச்சாரி தானே. மனம் ஒரு விபச்சாரி, ஊதாரி, அது ஒரு இன்னும் வேற மாதிரி சொல்ல. விபச்சாரி, மனம் விபச்சாரி அப்படிதான் கேட்கும். அது தேவையில்லை. யாராவது கேள்வி கேட்கலாம். ஒரு ஒரு 20 நிமிஷம் இருக்குது. ம். ஏன் இப்ப இந்த மனம் சார்ந்த பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க இல்லையா மக்களுக்கு, ஆமா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய உணவு முறை அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்காது. சுத்தி இருக்கவங்களுக்கு அப்ப இந்த விழிப்புணர்வு இருந்தாதான் அவங்களுக்கு இதை அணுக முடியும் இல்லையா? ஆமா, சளி குறைந்த உணவு தான் கொடுக்கணும். அவங்களுக்கு காய்கறி உணவு தான் கொடுக்கணும். தண்ணீரும் காய்கறி உணவு தான் கொடுக்கணும். சளி குறைஞ்சாதான் மூளை வேலை செய்யும். அவங்க ம். பூரா மருந்துல போட்டு போட்டு தான் அமுத்திட்டே இருப்பாங்க. ஸ்டீராய்டு போட்டு போட்டு கொண்டுகிட்டே இருப்பாங்க. அப்படி செத்தே போயிடுவாங்க. அப்ப அது இல்ல, அந்த மருந்து வெறும் ஸ்டீராய்டு தாங்கய்யா. அந்த மருந்து இப்ப இப்ப நான் எனக்கு டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால எனக்கு புரியுது. ம், ஸோ அப்ப அந்த மருந்து கொடுக்கறது ஸ்டீராய்டு நமக்கு தெரியுது. தெரிஞ்சதுனால அதை நிப்பாட்டுறதுக்கு வேணாம், நார்மலான உணவு முறையா உங்களுக்கு சரியா கொடுக்க முடியாது அப்படின்னா அப்ப இந்த மருந்து தான் எடுத்தாகணும்னா அப்ப இது வந்து வேற வழி இல்லை உங்களுக்கு. இதுல போய் தான் வெளியே வரணும் அப்படின்னா வேற வழியே இல்லை. ஆமா. நீங்க யாரோ ஒருத்தர் ஆரோக்கியம் சரி, ஒண்ணும் இல்ல. இந்த காய்கறி மட்டும் காய்கறி தண்ணீர் மட்டும் சாப்பிட்டு இருந்தாங்கன்னா ஒரு 3 மாசத்துல 3வது 4வது நாள்லயே அவங்க தெளிய ஆரம்பிச்சிருவாங்க. ரத்த ஓட்டம் அதிகமா இருப்ப அந்த உள்ள பித்தமெல்லாம் நியூட்ரல் ஆயிடும். பித்தம் அப்படி அந்த மேல. கெமிக்கல் அது என்ன சொல்றாங்கன்னா அந்த மைண்ட்ல பிரெயின்ல இருக்கிற அந்த கெமிக்கல் வந்து அதிகமா சுரந்தாதான் இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பிரெயின்ல இருக்க கெமிக்கலை சமன்படுத்தணும்னா அப்ப என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதுதான் இது. நீரும் நீரும் காய்கறி கொடுத்து சமன் ஆயிடும். நியூட்ரல் ஆயிடும். பட் ஆனா அவங்க எடுக்கிற மாதிரி நம்ம பேசி அவங்கள அந்த அது ஒண்ணுமே சூழ்நிலைக்கு நம்ம இல்ல. கொண்டு வரணும். அது ஒண்ணுமே சாயங்காலம் மட்டும் கீரை அவங்களுக்கு ஒன்றும் பெருசா வீட்டுல இருக்கிறாங்க. அவங்களுக்கு பெரிய உழைப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தண்ணி கூட பெருசா தேவைப்படாது. சாயங்காலம் மட்டும் இவ்வளவு காய்கறி மட்டும் கொடுத்தா போதும். வேக வச்ச காய்கறி கொடுத்து போட்டு கொடுத்தாங்கன்னா அதே நல்லாயிடும். அப்புறம் தண்ணி அவங்கள என்ன பழக்கம் இருக்கு, அது மட்டும் கொடுத்தா போதும். மேடம் தண்ணீர் அவங்களுக்கு எந்த உணர்வும் இருக்கா. நீ கொடுக்கறது அது எப்படி சாப்பிட எனக்கு ஆச்சரியமா இருக்கு. மனநோய் பாதிப்புன்னு ஆகாரம் மட்டும் எப்படி சாப்பிடுறான், அது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மனநோய் பாட்டு எதுவுமே தெரியாது, அவன் ஆகாரம் மட்டும் எப்படி உள்ள போகுது? அது யார் சாப்பிட அப்பதான் இன்னும் வைக்கிறாங்க? அசைவம் எல்லாம் இன்னும் சாப்பிட வைக்கிறாங்கன்னா அப்பதான் இன்னும் வந்து அவங்களுக்கு கேட்ட உணவெல்லாம் ஆல்ரெடி சாப்பிட்டு அந்த பழக்கப்படுத்துறதுனால அசைவமும் சரி எல்லாம் அதே உணவை வச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டே இருந்தா அப்ப அதுக்கு மேற்கொண்டு மேற்கொண்டு சுகரும் இருக்கு. அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அவங்க சாக வேண்டியதுதான். அவங்க உம். அந்த இந்த இந்த உண்மை தெரியாதனால முதியோர் இல்லமே என்ன கேட்டீங்கன்னா அது என்ன சொல்றாங்க, ஆடு வெட்டும் களை மாதிரி தான் மாறுது. உயிர் வரை குடந்தாது. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது வெள்ளைக்காரனுடைய தவறுனால எல்லாமே நாசமா போச்சு. இப்ப நம்ம இந்த உணவு முறையை பழக்கப்படுத்த ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா அப்ப முதியோர் ஒண்ணு தேவையே இல்லை இல்லையா? ஆமா ஆமாம். முதியோர் இல்லம்னு இதுல இருக்கு. முதியோர் இல்லம் தேவையில்லைன்னு இது இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கும் வயசு ஆயிடுச்சு, அப்ப நீங்களும் முதியோர் இல்லம் தானே? ஆமா நீங்க அதெல்லாம் எதுவுமே தேவையே இல்லை இல்லையா? ஆமா. ஆக்சுவலி அழகா 60 அழகா வயசுக்கு அப்புறம் உட்காந்துருக்கோம். அது எனக்கு என்னன்னா இப்ப நான் வேலை செய்யறது பாத்தீங்கன்னா முதியோர் இல்லத்துலதான். இப்ப ம். உங்களுக்கு என்ன வயசு? 66 அறுபது வயசு. இதே 66 66 வயசுல 66. இதே 66 வயசுல இருக்கிறவங்க மக்களோட தான் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களே தீண்டா, அதான் அவங்களே யோசிச்சுட்டு தீண்டா. இருந்தேன். ம். அதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம ஐயாக்கு 66 வயசு, இங்க இருக்கிறவங்களுக்கு 66 வயசு. ஆனா அவங்கள வச்சுட்டு அவங்களோட மைண்ட் அவங்களோட பாடியை வச்சுட்டு அவங்களுக்கு சர்வை பண்ண தெரியல, அதனால அவங்க இங்க இருக்காங்க. இப்ப பாருங்க, ஐயா வந்து அந்த வயசுல அவருடைய வயசு அவருடைய பாடியை வச்சு வாழ்ந்தது இல்லாம இப்ப எனக்கு வந்து வழிகாட்டுறாங்க பாத்தீங்களா? இப்ப நீங்க உங்களை மட்டும் பாத்துக்கல, இப்ப ம். எனக்கும் வழிகாட்டுறீங்க இல்லையா? அது எவ்வளவு பெரிய ம். ஒரு அந்த கேள்வி என்னை கேட்க வைக்கிறது மைண்ட். ம். உங்களை அதான். மட்டும் நீங்க பாத்துக்கல, அடுத்து வர ஜெனரேஷன்ஸுக்கும் வழிகாட்டுறீங்க இல்லையா? ஆமா, அதுதான் பரிணாம அறிவியல். வித்தியாசமானது. அதனாலதான் நான் முயற்சி பண்றேன். பாருங்க என்ன பண்ணா, ஹங்கேரி என் பொண்ணு போனதுக்கு அப்புறம் ஹங்கேரியிலிருந்து ஜெர்மனி பிடிச்சி ஆட்ட போறேன். இப்ப ஜெர்மனி நான் ஓரம் கட்டியாச்சு. ஜெர்மனி இப்ப நான் ஓரம் கட்டிட்டேன். நான் இவனுக்கு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு புறப்பொருளை பத்தி படிக்கிறானுங்க. புறத்தை பத்தி படிக்கிறாங்க. அப்புறம் புறத்துக்கு அப்புறம் அகத்துக்கு வந்தாகணும். இப்ப அகத்தை எங்கிருந்து நோண்டுறோம்னா, அவன் புறத்தை ஆராய்ச்சி பண்றதுனால இப்ப அவன் பேச முடியாது. நான் புறத்தை மட்டும் தான் ஆராய்ச்சி வந்தவே புறத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றதே வந்திருக்கிறாங்க. புறத்தை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பவுமே முதல்ல புறத்தை தான் படிப்பாங்க. எல்லாருமே உலகத்துல எல்லாம் புறத்தை தான் படிப்பாங்க. உலகத்துக்கு எல்லாருமே எக்ஸ்டர்னல் பாடி தான் படிப்பாங்க. என்னது? உலகத்துல எக்ஸ்டர்னல் எல்லாருமே தான். அடிப்படையே எக்ஸ்டர்னல் தான். வெளியே இருக்கிறது தான் படிப்பாங்க. இப்ப இப்ப அவங்க வெளியே இருக்கிறது படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வேளை தமிழ் படிக்கிறாங்க. அதுதான் விஷயமே.
தமிழ் படிக்கிறாங்க, புறத்தை படிக்கிறாங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன், ஹங்கேரி மையப்படுத்தி ஹங்கேரி போனதுக்கு அப்புறம் இந்த விண்வெளி வந்து எப்படி இயங்குதோ அதே மாதிரி தான் உடலே இயங்குது அப்படின்னு அவங்கள அந்த 2 வருஷத்துல அவங்கள நிரூபிக்க பேச வைப்பான். என் பொண்ணை பேச வைப்பான், அந்த டிபார்ட்மெண்ட்டை பேச வைப்பான். அது எப்படி விண்வெளி தான், விண்வெளி மனிதன் ஒண்ணு, ஆமா. விண்வெளி எப்படி தானே ஆகாரம் எல்லாம் இயங்குதோ அதே மாதிரி நம்ம உடம்பு ஆகாரம் எல்லாம் இயங்குது. இது வந்து பரிணாமத்துல ஒரு எச்சம் தான். வேணா எங்க அப்பாவை கூட்டு வந்து நிரூபிக்கிறேன்பாங்க. சரின்னு சொன்னா நான் போயிடுவேன். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நான் போறப்ப ஒரு 10 பேர் சேர்த்து கூட்டிட்டு போயிடுவேன். வாங்கடா எல்லாம் போலாம் வாங்க. அதான் அதுதான் சொல்றேன். அதுதான் நான் சொல்றேன். இப்ப நம்ம டீம் எல்லாருமே, இப்ப ஆன்லைன்ல இருக்கிற டீம் எல்லாருமே யார் வரலாம், அவங்க எல்லாம் ஆசிரியரா மாறிட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். ஆமா, அப்புறம் போகும்போதே எங்க வேணா ஒரு 10 பேரை டிராவல் பண்ணி போயிடலாம் பாருங்க. அது ஒண்ணு எவ்வளவு ஆமா. ஜாலியா செலவெல்லாம் இருக்கும். அவனுது. செலவெல்லாம் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுவானுங்க. கோடிக்கணக்கில் நாட்டுக்கு பேர் வந்துடும்ல. எவல்யூஷன் எப்படி நடக்குதுன்னு, இப்ப எவல்யூஷன் நடக்குதுன்னு சொல்ல வரேன். பரிணாமத்தில் அது மாறுதுரா அப்படிங்கிறான். அது எவல்யூஷன் பிரேக். அதாவது சார்லஸ் டார்வினுடைய ரெண்டாவது தியரி தான் மனிதன் யோகியாக மாறிட்டான். அவர் வந்து வாலில்லா குரங்கு மனிதனா மாறிச்சுங்கிறோம். அந்த மனிதன் யோகியாக மாறிட்டான். இவனுக்கு சாவு என்பது கிடையாது அப்படிங்கிறது தான். விருப்பத்தில் தான் சாவு, நோபல் சாவு கிடையாது. பசி தாகத்தை எனக்கு கட்டுப்படுத்தணும் இல்லையா? பசிங்கிறது தேவையற்றது. ஒரு 15 வயசுக்கு மேல பசிங்கிறது ஒரு கார்னரே. பசிங்கிறது ஒரு பொதுவான ஒரு நிலை. அது முக்கியம் கிடையாது. ஏன்னா அறிவு வளர்ந்த குழந்தைகளுக்கும் வளர்ச்சி அடைந்த குழந்தைகளுக்கும் பசிங்கிறது ஒரு முக்கியம் இல்லை. அப்ப ருசியும் தேவையற்றது. ருசியும் குறிக்கோள் கிடையாது, பசிக்கு குறிக்கோள் கிடையாது. ருசிக்கு ஏதாவது குறிக்கோள் இருக்கா சொல்லுங்க யாராவது. சந்திரா சொல்லுங்க. சந்திராமையார் சொல்லுங்க. என்ன சார் கேட்டீங்க? கேளுங்க, யாராவது கேளுங்க. நான் என்ன கேட்டது சொல்லுங்க. ருசிக்கு என்ன குறிக்கோள்னு கேக்குறாங்க ஐயா. ருசியோடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு. ருசியோட குறிக்கோள் உணவு தான். உணவா? உணவுல தாங்க ருசி சேர்த்துறீங்க. உணவுங்கிறது ஒரு ருசி தானே. அது ருசிக்கு என்ன குறிக்கோள் என்ன? ருசியினோட குறிக்கோள் என்ன? எதுக்காக ருசி? நம்மள சாவடிக்கிறதுக்கு தான். அதான் குறிக்கோள். ருசிக்கு என்ன குறிக்கோள்? ஒரு குறிக்கோள். நம்மள கொண்டு போடுறதுதானே அதோட குறிக்கோளே அதுதானே. ருசிக்கு குறிக்கோளே கிடையாது. ஐம்புலனுக்கு குறிக்கோளே கிடையாதுங்க. கண்ணுக்கு என்ன குறிக்கோள்? கண்ணுக்கு என்னங்க குறிக்கோள்? பார்வை. அது என்ன குறிக்கோள்? என்ன இலக்கு? என்ன எதை பாக்குறீங்க? என்ன இலக்கு? சும்மா பார்த்தா சரியா போச்சா? இதான் பார்த்துட்டு தான் இருக்கிறதா? தன்னுடைய பாக்குற என்ன குறிக்கோள்? ஒண்ணுமே இல்லை. இப்ப பார்த்தாச்சு, அது என்ன குறிக்கோள்? ஒண்ணுமே இல்லையே. பார்த்தேன். அந்த மிஷன் சொல்லுவாங்களையா, நமக்கு அந்த குறிக்கோள். என்ன குறிக்கோள்? பார்த்தது என்ன? அது அடுத்தது என்ன குறிக்கோள் சொல்லுங்க. குறிக்கோளே சொல்லலையே. பார்த்தா குறிக்கோள் நிறைவே. ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? சொல்லுங்க. அது பார்த்தாச்சு, அது என்ன குறிக்கோள்? ஒண்ணு பாக்குறது என்னையே குறிக்கோள்? பாக்குறது ஒரு குறிக்கோள். இப்படி பார்த்துட்டா அது குறிக்கோளா? இல்லைங்க, விஷன் அந்த பார்வை, வெளி பார்வை இருந்த உள்ள வெளிய பார்வை இருக்கிறதுனாலதான் அந்த உள்ள அந்த விஷன். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன குறிக்கோள் அடைஞ்சீங்க சொல்லுங்க. பார்த்ததுனால என்ன குறிக்கோள்? பூவை பாக்குறீங்க, என்ன குறிக்கோள் அடைஞ்சிட்டீங்க? பூவை பாக்குறது ஒரு குறிக்கோளான்னு கேக்குறேன். இல்லைங்க, நமக்கு இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப பார்வை ஒண்ணு இல்ல அப்படின்னா நமக்கு குறிக்கோள்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது இல்லையா? பார்வை இல்லைனாலும் கூட என்ன குறிக்கோள்? பார்வை இல்லாத வாழ்ந்துட்டு தான் இருக்கிறான், அழகாத்தான் இருக்கிறான், நல்ல பாட்டு பாடுறான், என்னமோ பண்றான். உங்களை விட அதிகமா சாதனை பண்றான். கண்ணே இல்லாதவன் என்னமோ சாதனையா பண்றான். கண்ணே இல்லாத பாட்டு. அதாவது நமக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும். அதுக்கு வந்து 50 உதவுது. என்ன குறிக்கோள் சொல்லுங்க. இப்போ வந்து என்ன சொல்றது, இப்போ நம்மள எடுத்துக்கோங்க. மரணமில்லா பெருவாழ்வு வாழணும் இல்லையா? இப்ப கண்ணு இருந்ததுனாலதான் சொல்றீங்க. மரணமில்லா பெருவாழ்வு குறிக்கோளுங்கிறது அது வந்து இப்ப பழக்கப்பட்டங்கன்னு சொல்றீங்க. இது இல்லைன்னா இது கிடையவே. இந்த வகுப்பே இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க? ஒண்ணுமே கிடையாதுன்னு தான் சொல்லுவீங்க. இந்த வகுப்பு இருந்தங்காட்டி மனுஷனுக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கும் இல்லையா? என்ன சொல்லுங்க. என்ன இந்த மரணமில்லா பெருவாழெல்லாம் இப்ப சொல்றீங்க. இந்த ஒரு 4-5 பேருக்கு தெரியும். சென்னையில இருக்கிற 8 கோடி பேருக்கு தெரியாது. ஒருத்தருக்கும் தெரியாது. எப்ப சொல்லுங்க. நீங்க இந்த 10 பேரு இல்ல 2 மாசம் பேசுறதுனால ஏதோ அரைமுறையுமா பேசுறங்காட்டி ஏதோ சொல்றீங்க. இது கூட சரியான வாதம் கிடையாது. பொதுவாகவே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? அதாவது நீங்க இல்ல நான் பண்ணி சொல்லுங்க. அதாவது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்பும் அதற்கான வேலைகளை வந்து செய்யணுங்கிறது ஒரு குறிக்கோள் இருக்கு. அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா மனம்ங்கிற ஒண்ணு மனிதனுக்கு வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த விண்ணியல் ஆராய்ச்சியோ அல்லது வந்து நம்ம இறைவனா மாறணும்னு சொல்லி இதோ அல்லது உடலை சுத்தப்படுத்தணுங்கிற எண்ணமோ இல்லைங்கிற பட்சத்துல அந்த மனம் வந்து புலன் வழி செயல்பாடு நடக்கும்.
அந்த புலன் வழி செயல்பாடு நடக்கும்போது ஒவ்வொரு புலனுக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்கு. இப்ப நாக்குன்னா ருசி அறியணும், மூக்கு நாக்கு சுவாசிக்கணும், கண்ணுன்னா பார்க்கணும், தோலுன்னா உணரணும். இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு செயல்பாடுகள் இருக்கு. அந்த செயல்பாடு வந்து நிறைவேற்றுறது வந்து அந்த உறுப்புகளுடைய கடமை. எப்போ அந்த மனம் செயல்படும் போது, அந்த மனம் செயல்படாம நிற்கும் போது இந்த புலன்களினுடைய செயல்பாடுகள் நின்று போயிடும். அந்த மனம் ஓரளவு கரெக்டா வந்துட்டு இப்பதான் அப்ப வந்து குறிக்கோளே இல்லாமல் மாறி விடுகிறது. ஆமா. அப்ப அந்த மனம் செயல்படாத இருக்கணும்னு சொல்லி சொன்னா என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னாக்கா, நாம முயற்சி பண்ணி அந்த மனசை வந்து என்ன பண்ணோம்னாக்கா சுத்தத்தை நோக்கி திருப்பணும். நாம அந்த சுத்தப்படுத்துறதுக்கு என்ன வழிமுறைகள்? இப்ப வந்து உணவுகளை உண்ணாமல் நம்ம ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இருந்து அந்த உணவுகளை உண்ணாமல் கெட்ட அதாவது தேவையற்ற காட்சிகளை பார்க்காமல், தேவையற்ற வார்த்தைகளை எண்ணாமல், இந்த மாதிரி மனம் ஒருங்கிணைந்து வந்து சுத்தத்தை நோக்கி மட்டுமே செயல்பட்டதுன்னு சொல்லிச்சுன்னா இந்த புலன் வழி செயல்பாடு கட்டாயிடும். கட்டாயிடும் போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த புலன் தேவைப்படாது. இன்னொரு கேள்வி வருது. இப்ப இன்னொரு கேள்வி வருது, கண்ட்ரோல் பண்ணா கண்ட்ரோல் ஆகுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. இப்போ பசி தாகத்தை நீங்க யூ கேனாட் கண்ட்ரோல் எனிதிங். ஆனா நீங்க ஒண்ணும் வேண்டாம். ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு உடல்லயே ஒரு அரிப்பு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அரிப்பு ஏற்பட்டோன்னு நீங்க கீறது வந்து உங்களுடைய புலனுடைய செயல்பாடு. அந்த கீறக்கூடாதுங்கிறது உங்களுடைய மனம் வந்து கீறாம நின்று வைப்போம், கொஞ்ச நேரம் நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கும் போது அந்த பிப்பு உடல்ல ஏற்படுற அரிப்பு தானா குறையும். ஏன்னா இது என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட ஒரு உண்மை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வலி இருக்குது, பல்லு வெளியே இருக்குது, அல்லது வேற ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி சொன்னா கண்ணுலயே வந்து பிச்சுக்குதுன்னு வச்சுக்காங்க. அப்ப வந்து அந்த பிப்பை வந்து கவனிக்கணும். நீங்க எந்த தொந்தரவு வருதோ அந்த தொந்தரவை கவனிக்கும் போது அந்த தொந்தரவு வந்து உங்களுக்கு வந்து சமநிலைப்படும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வராது. இதுதான் வந்து மனம் கண்ட்ரோலுங்கிறது. மனசை நீங்க கண்ட்ரோல்லாம் பண்ணவே முடியாது. அந்த செயல்பாட்டுல உங்களுடைய மனதை செலுத்தணும். மனதை செலுத்தும் போது அந்த இடத்துல எனர்ஜி கூடும். எனர்ஜி கூடும்போது அதனுடைய செயல்திறன் வந்து உங்களுக்கு வந்து மட்டுப்படும். இதுதான் வந்து நல்ல முயற்சி படுத்தீங்க. இன்னொன்னு, மனதை கட்டுப்படுத்துறது ரொம்ப எளிமையான சுவாசத்தை நிறுத்தினீங்கன்னா, சுவாசத்தை நிறுத்தி பழகினீங்கன்னா மனம் கட்டுப்படும். உலகத்துல ஒண்ணே ஒண்ணு, சுவாசத்துக்கு மட்டும்தான் மனம் கட்டுப்படும். மூச்சு நிறுத்துங்க, டப்புன்னு மனம் நிற்கும். ஆமா, சுவாசத்தை கவனிச்சீங்கன்னாமே சுவாசம் ஸ்லோவாயிடும். சுவாசத்தை கவனிச்சீங்கன்னாவே சுவாசம் வந்து அப்படியே உட்கார்ந்து நீங்க சுவாசம் ஒன்னும் மூச்சு உள்ளேயோ மூச்சு வெளியவோ அடக்கி நிறுத்துங்க. 16, 32, 64 வெளியே விடுறப்ப 16, ஏதோ ஒண்ணு. அது சரியே தவிர ஒண்ணுமே ஆனாபானசதின்னு சொல்லிட்டு புத்தரோட இதுல சொல்லி தராங்க, அந்த சுவாசத்தின் மீது கவனம் செலுத்துறதுன்னு சொல்லிட்டு. அது வந்து நீங்க அது வந்து சொல்றது விபாசனான்னு சொல்லுவாங்க. இல்ல பிரமிட் மெடிடேஷன்ல சொல்லி தராங்க. இந்த மாதிரி வந்து ஏதோ சொல்றாங்க, அதெல்லாம் ஏதோ சொல்ற பிசினஸ் பண்றாங்க, வியாபாரம் நடக்குது, அதெல்லாம் இருக்கட்டும். இல்ல அது ஃப்ரீ தான், ஒன்னும் காசுல வாங்க மாட்டாங்க, ஃப்ரீ தான். இதுக்கு அவங்க பணம் இருக்குன்னு சொல்லி தரேன், சும்மாவே சொல்லி தருவான். ஏற்கனவே கோடிக்கணக்கு கொள்ளையடிச்சு வச்சிருப்பான், அவன் சொல்றாங்க. வேற வேலையே அவனுக்கு வேற ட்ரஸ்டி வச்சிருப்பான், கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு வச்சிருப்பான். அதை வச்சுட்டு கதை விடுறதுதான் பெரிய. அதெல்லாம் ஒரு இளவும் கிடையாது, அதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவன் நோவுலதான் ஜாக போறான். அவன் நோவற்ற வாழ்வு பசி தாகத்தை கட்டு. அதாவது அது எப்படி வச்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, சான்றா வச்சுக்கலாம். சான்றா அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அதுக்குத்தான் நம்ம ஏற்கனவே இங்க காற்றை புசி கணக்கை ஏறி கூற்றை உதைக்கும் குறிய நம்ம பாடலே இருக்குதுங்க நம்ம தமிழ்ல. ஏங்க அதுல காற்றை பிடிக்கும் கணக்கறிவாருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமல் எழுதி வச்சான். கூற்றையில எட்டி உதைக்கலாம் எழுதி வச்சிருக்க. நீங்க யாராவது தமிழ் பேசுறீங்களா? ஒண்ணுமே கிடைக்காட்ட. புத்தருடைய ட்ரஸ்ட்ல அப்படி இருக்குது. அந்த ட்ரஸ்ட்ல போய் தமிழ்லயே எழுதி வச்சுட்டு போயிருக்கு. அதெல்லாம் நீங்க படிக்காம எவனோ சொல்றதை நம்ம கதை விட்டுட்டு இருக்கிறோம். எவனோ சொல்றதே இப்போ நம்ம அந்த எப்படி இந்த கண்ட்ரோல் கவுன்ஸ் நீங்க சொல்றீங்களா, அது எப்படி நம்ம வாட்ச் பண்றது? கவுன்ஸ் அதுலயே 16, 32, 64 சொல்லியிருக்காரு பாருங்க. அதுலயே திருமூலர் சொல்லாது என்ன, திருமூலர் எல்லாத்தையும் சொல்லி போடு. அவரு சிறந்த மருத்துவர். அவரு அதுல அளவிட சொல்லியிருக்காரு, படிச்சு பாருங்க. நம்ம அதை எப்படி பிராக்டிகலா அது உட்கார்ந்து செய்யுங்க. அதுல சொல்லியிருக்கான், அதை எடுத்து படிச்சு பாருங்க. ஈரட்டு வாமத்தால் 32 ரேசகம் 64 கும்பகம், இதுதான் விஷயமே. அதுல அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. அதனால 32, 64 உள்ள இருக்கிறது 16, வெளியே இருக்கிறது 32, வெளியே நிறுத்தம் 64, உள்ள இருக்கிறது 16, வெளியே விடுறது 32, வெளியே நிறுத்துறது 64. அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. செஞ்சு பாருங்க. நான் செய்யறது இல்லை, இதை செஞ்சு பார்த்தா அது கரெக்டா வருது, அவ்வளவுதான். இதெல்லாம் நான் பழைய இதுல 10,000 ரூபாய் 7,000 8,000 சொல்லியாச்சு. இதெல்லாம் சொல்லித்தர மாட்டேன்னு சொன்னா பொழப்பு போயிருங்க.
இதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தா பிசினஸ் நடக்காது, அப்புறம் வியாபாரம் நடக்காது, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும் இல்லை எல்லாருமே. இதெல்லாம் சந்திரா வந்து கேட்பாங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பான, போட வெண்ணெய் போயிடுவான், பணத்தை வாங்கிட்டு அனுப்புவானு சரி. அதெல்லாம் கதை விட்டுட்டு இருப்பானுங்க. அதாவது யாருக்கு இதை பத்தி தெரியாது. திருமூலர் எழுதிட்டாரு 16:32. 16:32 யாரும் நிறுத்துறாங்களா? ஒண்ணுமே கிடையாது. நீங்க வேணா நிறுத்தி பாருங்க. பழக 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 நீங்க முதல்ல 1 நிமிஷம் நிறுத்தி பழகிறது பெரிய 1 நிமிஷம் நிறுத்தி பழகினாவே பெரிய சாதனை தான். 48 வினாடி வரைக்கும் நிறுத்தல. அவர் 68ல நிறுத்தி 64 நிறுத்திட்டீங்கன்னா பெரிய ஆள். அப்படியே நிறுத்தி நிறுத்தி பழகினீங்கன்னா அப்படியே ஒடுங்கிட்டே போகும். அப்போ பசி தாகம்னு கண்ட்ரோல் ஆகும். பசி தாகம்னு என்ன கட்டுப்படி ஆயிடும். ஏற்கிற பழைய கழிவுகளை வெளியே போக ஆரம்பிச்சிடும். நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட உடல் நன்கு சுத்தமாய் இழைத்த தேகமா வந்ததுக்கு அப்புறம் இழைத்திருப்பான் யோகி. அது பிச்சை எடுத்து பூசிக்கிற பரதேசியை காட்டிடும். பாருங்க, இங்க எழுதியிருப்பாங்க. பிச்சை எடுத்து எடுத்து பார்த்து 70 பக்கம் எடுங்க. பிச்சை எடுத்து பூசிக்கின்ற பரதேசியை காட்டிலும் சொல்லி கொடுக்கின்ற ஆசன் இழைத்திருப்பான். முதல்ல அந்த இழைத்திருக்கிற தகுதிக்கு வரணும். இப்போ நான் வந்து 78 கிலோ இருக்கேன், 58 மாறிட்டேன். முதல்ல இந்த தகுதிக்கு எனக்கு வரணும். இப்போ வெங்கடேசன் வந்து 93 கிலோ இருந்து கரைச்சி 63 கிலோக்கு வந்தாரு. 63 கிலோக்கு வந்தது தான் புத்தகம் எழுதுறாரு. புரியுதா? அப்ப முதல்ல என்ன தகுதி பெற்றிருக்கணும்? என்ன தகுதி பெற்றிருக்க வேணும்? பசி தாகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய இழைத்திருக்கிற தகுதி பெற்றிருக்கணும். ஆமா, அதை சொல்லுங்க. என்ன தகுதி இருக்கணும்? இழைச்சிருக்கிற தகுதி. அப்படி யாரும் இருக்கிறீங்களான்னு பாருங்க. கொளுத்த கொண்ட போய் நீதி கேட்டு இருக்கு. கொளுத்த கொண்ட தானே போயிட்டு இருக்கிறீங்க. எல்லாம் கொளுத்து தின்னு கொளுத்தவங்கிட்ட தானே போயிட்டு இருக்கிறீங்க. கூத்தடிக்கிறவன் கொளுத்து இருக்கிறவன் அவனை சுத்தி 1,00,000 பேர் கூத்தடிக்கிறவனத்தை நீங்க போயிட்டு இருக்கிறீங்க. தனிமையில் உட்காந்து அவனை போய் சந்திக்கணும். யாரை போய் சந்திக்கணும்? ஒத்தையாளுக்கு அவனை போய் சந்திக்கணும். அதுதான் தனித்தீர்னு பேர். வள்ளலார் வந்து 10,000 பேர்த்த வச்சு கூட்டிட்டு அலையவே இல்லை. என்னை சுத்தி பார்த்து ஒரு வயலும் இருக்க மாட்டான். வந்து துரத்தி விட்டுருவேன். ஏன்னா பட்டினி ஓட்டாவே யாரும் எங்கிட்ட இருக்க மாட்டான். பட்டினி போடும்போது எவனும் எங்கிட்ட இருக்க மாட்டான். யாரு மாட்டிக்கிட்டு அதை போட்டு சரமாரி அடிக்கிறீங்களே, அப்புறம் என் பொண்ணே பாத்தீங்கன்னா அங்க 6 நாள் இருந்தாங்க இல்லையே, உணவே எடுக்கல என் பொண்ணு. 6 நாள் என்னோடு இருக்குது. நானும் அறை விட்டு வெளியே போனேன். அறை விட்டு வெளியே போனாவே கோழி, குஸ்கா, ஆடு, மாடு. பாண்டிச்சேரி சொல்லவே தேவையில்லை. பாண்டிச்சேரிக்கு தடி குழந்தை சாராய கடை, தடி குழந்தை குஸ்கா, தடி குழந்தை கடல் உணவுகள், தடிக்கு விழுந்து அத்தனை இருக்குது. நாங்க எதை விட்டு வெளியே போல, இந்த அரண்மனை விட்டு வெளியே போகவே இல்லை. பெரிய அரண்மனை மாதிரி போகவே இல்லை. ஏசி போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த மத்திய நேரத்துல மட்டும் சைவ உணவு கொடுப்பாங்க. நல்ல 6 வகையான காய்கறி அருமையா இருந்தது. அதே பொண்ணு சாப்பிட்டாங்க. நான் அது போனேன்னா அந்த பாயசம் மட்டும் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு சரி வாங்க மெல்ல வாங்க சொல்லிட்டு வருவேன். அந்த ஒருவேளை உணவுலயே 6 நாள் இருந்தாங்க. என்னது? அப்ப நான் கண்டுக்க மாட்டேன். எனக்கு தெரியும் அவங்களுக்கு. அப்பா கூட போனா அவங்களுக்கு என்ன விட அவங்க மாத்திக்குவாங்க பழக்கத்தை. அந்த நீர் பயிற்சி பண்ணிடுவாங்க. கரெக்ட். அவங்களும் சொல்றாங்க நானும் ஒரு வேளை தான் சாப்பிடுறேன் அப்படிதான் நடந்தது. ஏன்னா அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்ஸ்பிரேஷன் வந்துருங்க. இப்ப நம்ம பிடிச்சவங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா அவங்க செய்யறது கரெக்ட்னு அந்த உள்ள இருக்கிற உணர்வுக்கு தெரியும். அது மறைக்கவே முடியாது. அப்புறம் அது அப்பா அந்த எம்ஜி ரோடுன்னு ஒரு ரோடு இருந்தது. எம்ஜி ரோடுன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த எம்ஜி ரோட்ல என்ன பாத்தீங்கன்னா சண்டே மார்க்கெட்டுன்னு ஒன்று போடுவாங்க. சண்டே மார்க்கெட்னு போடுவாங்க. அது இருக்குது ஒரு 2 3 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு. அது போயிட்டு சரி வேடிக்கை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம். ரொம்ப தூரம் போயிட்டுக்கு அப்புறம் நான் சொன்ன கண்ணு ரொம்ப தூரம் போய் 6 கிலோமீட்டர் போயிட்டேன். நாம வந்து மையத்துக்கு திரும்பி போகணும்னா மறுபடியும் ஒரு 3 மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும். பேசாம திரும்பலான்னு சொல்லி திரும்பிட்டான். திரும்பி வரப்ப சீவல் கடை போட்டிருந்தேன். இந்த நேந்திர சீவல் கடை. அதுல போய் ஒரு 1/2 கிலோ சீவல் வாங்கிட்டு போனதோட அந்த சீவல் இன்னும் என்கிட்ட இருக்குது. அது போறப்ப ஆளுக்கு 2 சீவல் சாப்பிட்டு போய் ராத்திரி படுத்துக்கிட்டோம். அவ்வளவுதான். ஆளுக்கு 4 சீவல் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு போய் படுத்தாச்சு. அப்புறம் அடுத்த நாள் காலையில வழக்கு முன்னாடி அவனுக்கு வந்துட்டாங்க சர்வீஸ் பண்றதுக்கு. பிரான்ஸ்கார வந்து சர்வீஸ். அவருடைய எங்கப்பா வந்து சொல்ற மாதிரி சர்வீஸ். 10 மணிக்கு டீ, பிஸ்கட், காஸ்ட்லி பிஸ்கட், என்னென்னமோ பிஸ்கட் வைக்கிறானுங்க. அப்பா வந்து சொல்ற மாதிரி பிஸ்கட்டு ஏதோ காலையில 11 மணிக்கு. அப்புறம் வகுப்பு நடந்துட்டு இருக்குது. அப்புறம் மத்தியானம் காய்கறி உணவுகள், 2-3 காய்கறி உணவுகள், அரிசி சோறு, அப்புறம் மோர், தயிர் நல்லா இருந்துச்சு. எல்லாமே எல்லாம் அவங்க சாப்பிட்டு இருந்தாங்க. நான் அதெல்லாம் எனக்கு வேண்டாங்க, நான் ஏற்கனவே பசி எனக்கு கண்ட்ரோலா இருக்குது, எனக்கு இது போதுங்க, காலையில டீ சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவேன். அவங்களாம் சாப்பிட்டுருப்பாங்க. பார்த்துட்டு அப்பவே இந்த கையில புத்தகம்லாம் வச்சிருப்பேன். அப்பவே எல்லாத்துக்கும் புத்தகம்லாம் கொடுத்து அந்த வெளிநாட்டுக்காரனா பார்த்து பிகிச்சிட்டு பண்றவனா பார்த்து அவனுக்கெல்லாம் கொடுத்து அப்படி தேர்ந்தெடுத்து கொடுத்தேன். தேர்ந்தெடுக்கும்போது போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து இன்னைக்கு கூட போட்டுருக்கும். அமெரிக்க பெண்மணிக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். பாத்தீங்களா இல்லையா?
போட்டிருந்தேனே, இன்னைக்கு பாத்தீங்களா? வாட்ஸ்அப்ல பாத்தீங்களா? போட்டிருந்தேனே இன்னைக்கு வாட்ஸ்அப்ல. பாத்தங்கய்யா. பாத்தங்கய்யா. சொல்லுங்க. கோயம்புத்தூர் பெண்மணிங்களா நீங்க பேசுனீங்களா? அமெரிக்க பெண்மணின்னு சொல்லி சொன்னாங்க, ஆனா அவங்க கோயம்புத்தூர்னு சொல்லி அது சொன்னாங்களே. அவங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் வந்து அமெரிக்கா தான். அவங்க அப்பா அம்மா வந்து கோயம்புத்தூர். ஓஹோ. அவங்க பிறந்து வளர்ந்த அந்த பொண்ணு பிறந்து வளர்ந்ததெல்லாம் அமெரிக்கா. அவங்க அமெரிக்கால பிறந்து வளர்ந்தவங்க. கணவர் வந்து ஸ்பெயின். அவ கணவர் வந்து ஸ்பெயின். 2 பேரும் ஹாம்பர்க் யூனிவர்சிட்டின்னு மாணவர்கள், ஆராய்ச்சி மாணவர்கள். அவரு அந்த ஸ்பெயின்காரரு, அவங்க ஸ்பெயின், அவர் பேர் என்னமோ பேரு. 2 பேர் கணவன் மனைவி. அவர் வந்து தமிழ் ஆராய்ச்சி மாணவர். இந்த ஸ்பெயின் நாட்டவர் தமிழ். அவருக்கு கையில புத்தகம் கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னா, எலன் மாஸ்க் சந்திக்கலான்னு சந்திக்கலான்ட்டு நான். எலன் மாஸ்க் சந்திக்கலாமா? சந்திக்கலான்ட்டு நான். அப்போ இவங்களுக்கு இந்த புறப்பொருளை படிக்கிறனால, ஆனா அவரை வச்சு கிண்டலாம். யாரு? இந்த கோயம்புத்தூர்காரை வச்சு நம்ம கிண்டி விடலாம். அவன் இந்த அம்மா நான் கடைப்பிடிக்குன்னு சொல்லிடுச்சு. மைக்ரோபயாலஜி படிச்சவங்களுக்கு அதே சொல்லியிருப்பான். மைக்ரோபயாலஜி தெரிஞ்சவங்க இது செய்வாங்க அப்படின்னா, எனக்கு மைக்ரோபயாலஜி அதுதான் மைக்ரோபயாலஜி தான் இது அப்படின்னா. மைக்ரோபயாலஜில இருந்து தான் பாடி டெவலப் ஆயிருக்கு. இந்த பசிங்கிறது ஒரு உணர்வு, அதை கட்டுப்படுத்தணும்னா உடம்பு வந்து இப்படி ஆயிக்குது அப்படின்னா. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், நான் செய்யறேன். என் குழந்தையவே இயற்கை உணவுல வளர்த்துது. அந்த அந்த பையன் பாருங்க, பார்த்தா ஐஸ்கிரீம் வெள்ள மாதிரி இருக்குது அந்த பொண்ணு. சின்ன பையன் பார்த்தேன். எத்தனை வயசு? இப்போ ஒரு 1.5 வயசு ஆச்சு. இப்போ நான் இயற்கை உணவு தான் கொடுக்குறேங்க, குழந்தை நல்லா இருக்குதுங்க, அதுவே கடைப்பிடிங்க அப்படின்னு. அப்ப குழந்தையவே இயற்கை உணவுல வளர்த்துக்கின்ற பொழுது, அப்புறம் பெண்களை சுத்தப்படுத்துறது அந்த அம்மா எளிமையா புரிஞ்சு பார்த்தோன்னே இந்த நான் கடைப்பிடிக்கணும்னு சொன்னாங்க. இந்த பாருங்க, வீடியோல பாருங்க, 4 நிமிஷம் ஓடிட்டு இருக்கும் பாருங்க. நான் பேசுறேன், ஜாலியா பேசுறேனே. மைக்ரோபயாலஜி ஸ்பெஷலிஸ்ட் அது எது பண்றாங்க. நான் விளையாட்ட பேசினேன், இது வந்து பரிணாம அறிவியலுங்க அப்படின்னு. அப்படியா? நான் பரிணாம அறிவியல் தான் படிக்கிறேன். அந்த மைக்ரோ பயாலஜி படிச்சாவே நீங்க எவல்யூஷன் போயாகணும், டார்வின் கொள்கையில இருந்து படிச்சாகணும். அது யோக முறைக்கு அப்படித்தான் வருதுங்க அப்படின்னு. இது வந்து அப்படி பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது எனர்ஜி வந்து இப்படித்தான் இருக்குது. அப்ப தாவரம் தான் மனிதனா மாறி இருக்குதுன்னா, உடனே புத்தகம் வாங்கி வச்சு போட்டோ எடுத்து வச்சு கொடுத்தாச்சு. நான் போய் இப்போ உங்களை கூப்பிடுறேன், அமெரிக்கா போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கூப்பிடுறேன்னு சொன்னாங்க. சரி கூப்பிடுங்க, நம்ம அமெரிக்கால நாசால நிரூபிக்கலான்னு சொன்னேன். சரி அப்படின்னாங்க. நிறைய பேசணும். இது வந்து நாகரிகங்க. இது ஒரு இயற்கை நாகரிகம். இது இயற்கை. இந்த நாகரிகம் தான் மனிதனுக்கு தேவைப்படுது. அது நாம வந்து ப்ரூவ் பண்ணலாம். நம்ம தமிழர்களுக்கு தான் இந்த சொத்து வந்து உலகம் பரப்ப போய் சேரணும். நல்ல தமிழர்களுக்கு கிடைச்சுங்காட்டி உலகத்துக்கு கொண்டு போறோம். இது வேறவங்களை கிடைச்சுன்னா இது வேறவங்களுக்கு கிடைக்கவும் கிடைக்காது, தெரியாது. இயற்கையை பத்தி தெரியாது. மேற்கு நாட்டவர்களுக்கு இயற்கை என்னன்னே தெரியாது. கிழக்கு நாட்டவர்களுக்கு தான் இயற்கை பத்தி தெரியும். கிழக்கு நாட்டவங்களுக்கு தான் நாகரிகம் உள்ளவங்க, அவ்வளவுதான். அறிவியல் மூத்தவன் எவன் தான், இதுக்கு முன்னாடி எவன் பிறந்தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அறிவியல் மூத்தவன் இவன் தான். அதனாலதான் இவ்வளவு கலைகள் நம்ம நாட்டுல இருக்குது. கோடிக்கணக்கான கலைகள், இலக்கணங்கள், இலக்கியங்கள். எந்த நாட்டுல யோகிகள் இருக்கிறாங்க? இந்தியாவில, தமிழ்நாட்டுல தான். தமிழ் தெரிஞ்சவங்க தான் இது பேச முடியும். மற்ற யாருக்கும் இது தெரியக்கூடாதுங்கிறது இயற்கை விருப்பம். அதனாலதான் மூத்த மொழி தமிழ் மொழியில அது போட்டு. ஐயா அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம இந்த யோக முறையை பயிற்சி செஞ்ச பிறகு அதுக்கப்புறம் எந்த கலைகள் கத்துக்கிட்டாலும் நமக்கு சீக்கிரமாவே அதை நம்ம கத்துக்க அந்த வாய்ப்புன்றதை விட நேரம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே கத்துக்கலாம் இல்லையா? வேற கலைகளே தேவையில்லையே, வேற கலைகளே தேவையில்லை. இதுதான் ஹைலைட். மரணத்தை நம்ம கையில வச்சுக்கிறதானுங்க ஹைலைட்டு. வேற எந்த கலைக்கும் பயணம் இல்லையே. நீ பாட்டு பாடி என்ன பிரயோஜனம்? நீ வயலின் வாசி என்ன பிரயோஜனம்? கத்திச்சண்டை போட்டு என்ன பிரயோஜனம்? நீச்சல் அடிச்சு என்ன பிரயோஜனம்? குதிரையிட்ட என்ன பண்ண போற? மாவனையில சாக்க போறதுன்னு ஆயிப்போச்சு. நோயற்ற வாழ்வு தான் அடிப்படை கல்வி. இருந்தாலும் அதுக்கப்புறம் வாழ்க்கை நிறைய இருக்கு இல்லையா? அடுத்ததெல்லாம் வேணும்னா கத்துக்கலாம். எதுவுமே பிரயோஜனம் இல்லது. அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. அதனால எந்த பயனும் கிடையாது. கூத்தடிக்கிறதுக்கு தாங்க இசை படிச்சுன்னா கூத்தடிக்கிறதுக்கு தான். ஆக வேற எதுக்கு ஆகும்? இசை படிச்சுட்டு கூத்தடிக்க வேண்டியதுதான், நடனம் ஆட வேண்டியதுதான், அம்மனை கொண்டு நடனம் ஆட வேண்டியது. இதுக்கு தான் ஆகுமே தவிர எதுக்கும் ஆகாது. கூத்தடிக்கிறதுக்கு தான் ஆகுமே தவிர எதுக்கும் ஆகாது அப்படிங்கிற என்ற கருத்து. எல்லாம் இசையில வந்து மனசை ஒருநிலைப்படுத்தலாம்ல. இசையில மனசை ஒருநிலைப்படுத்தலாம்ல. என்ன பண்ண போறீங்க? என்ன இசையில என்ன பாட்டு கேட்டு கூத்தடிச்சுட்டு அது இசையில இசைக்கு உருகார், ஊருக்கு உருகார். அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? ஒண்ணும் நடக்காது. அது நீ பாட்டு பைத்தியக்காரி மாதிரி பாடிட்டு இருக்க வேண்டியதுதான். ஏதோ சரிகமான உரண்டிட்டு இருக்க வேண்டியதுதான். பாட்டு பாடுறவன தியானத்துக்கு போயிருக்கணும். பாட்டு பாடுறவன் தியானத்துக்கு போயிருக்கணும். அவனுக்கு தானே எல்லா நோயும் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா பாட்டு பாடுறவனுக்கு புற்றுநோய் வருது. என்ன நோய் வருது?
பாட்டு பாடுறவனுக்கு சக்கரை நோய் இருக்குது, பாட்டு பாடுறவங்க புற்றுநோய் இருக்குது, பாட்டு பாடிட்டு உட்காந்துக்க வேண்டியதுதானே. அதாவது அதெல்லாம் மனம் சார்ந்த கலைகள். இது வந்து இது வந்து உள்ள அதுவும் உள்ள டிராவல் பண்ணி இப்போ வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்மா சம்பந்தப்பட்ட கலை இல்லையா? இது அதுக்கும் மேல உள்ள போறது. இது இப்பதான் திருவிழாச்சந்தர் சரியா வர்றாரு. அப்ப இது 3 வகையான முறைன்னு பேரு. என்னது? உடலாலும் மனத்தாலும் ஆன்மா மனதாலும் ரீதியாகும். ஆன்மா இது வந்து இந்த கலை வந்து யோக முறை வந்து ஆன்ம ரீதியாக உள்ள எடுத்துட்டு ஆன்ம பலத்தின் மூலியமாக உள்ள எடுத்துட்டு போறது. அது வந்து ஜஸ்ட் மனம் ரீதியா டிராவல் பண்ணிட்டு போறதுதான். ஜஸ்ட் வந்து அது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருந்தா போதும். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல இங்க தேவையே கிடையாது. அது வந்து 2வது நிலை வந்துருது. அது வந்து லாஜிக்கல் மைண்ட் இருந்தா மேக்ஸ் போடலாம். லாஜிக்கல் எமோஷனல் மைண்ட் இருந்தா நம்ம இசைகள் இதெல்லாம் கருவிகள்லாம் கத்துக்கலாம். இது அதுக்கு மேல டீப்பா இருந்தாதான் இந்த சயின்ஸ் அருமையா வந்து இத வந்து ஒரு வெள்ளைக்காரர் எப்படி சொல்றாருன்னு பாருங்க. ஒரு அமெரிக்க வெள்ளைக்காரர் 99ஆம் பக்கம் எடுங்க. 99ஆம் பக்கம் 99 பக்கத்துல 99 பக்கத்துல 90 அல்லது 99 100ஆம் பக்கத்துல என்ன சொல்றான் பாருங்க. அதாவது யோகா ப்ரொவைட் த ஹையஸ்ட் யோகா. அது நான் 5 பாயிண்ட் சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட், முக்கியமான விஷயங்கள். அவர் வந்து இந்த ஹீலிங் வித் மைண்ட் பவர், இந்த அமெரிக்க டாக்டர், அவர் பேர் ரிச்சர்ட் சாமிஸ், ஒரு ஸ்டெக் ஸ்டெரின். இந்த ஸ்டெக் ஸ்டெரின் அப்படிங்கிறது எம்எஸ் டாக்டரு. இந்த ரிச்சர்ட் சாமிஸ்ங்கிறது எம்டி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அலோபதி மருத்துவர். அவங்க வந்து இந்த ப்ரிவென்டிவ் மெடிக்கல் சென்டர்னு சொல்லுவாங்க அமெரிக்காவில், அது இருக்கலாங்க. அவங்க வந்து இந்த இன்டகிரேட்டட் மெடிக்கல் சயின்ஸ்ல இருக்காங்க, ஒருங்கிணைந்த பல்துறை சார்ந்த. அதுல என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் புத்தகம் எழுதியிருக்காரு. ஒரு எம்பிபிஎஸ், அதாவது அலோபதி டாக்டர் 2 பேர் சேர்ந்து மனதை வைத்துக் கொண்டு ஆரோக்கியத்தை எப்படி பெறுவது, எதை வைத்துக் கொண்டு? மனதை வைத்துக் கொண்டு ஆரோக்கியத்தை எப்படி பெறுவது என்று, அதுதான் தலைப்பே. ஆனா எந்த மருத்துவர் சொல்றீங்க? மருந்தை பரிந்துரைக்கிற மருத்துவர். மருந்தினால் நோய் குணமாகாது என்று மருந்தை கொடுக்கிற மருத்துவர் சொல்றார். சொல்லிட்டு மருந்தை கொடுக்கிற மருத்துவர் என்ன சொல்றாரு? இது மருந்தினால் நோய் குணமாக்க முடியாதப்பா, பரவாயில்ல போய் சேர்ந்துருவே அப்படின்னு சொல்றாரு. மருந்து சாப்பிட்டா நோய் அதிகமாகி செத்துதான் போவே தவிர மருந்துக்கு நோயை குணமாக்குற தன்மை கிடையாது. முழுமையா நம்பினீங்க கோவிந்தா கோவிந்தா நான் சொல்றாரு. சரியா? உண்மையை சொல்றாரு. உண்மையை சொல்றவங்க நம்ம ஏத்துக்கணும். அதை சொல்லிட்டு சொல்றாரு. அதுல பாருங்க, 100ஆம் பக்கத்துல மேல பாத்தீங்கன்னா 112 பேஜ் நம்பர் 172 போட்டிருப்பாங்க. அந்த புத்தகத்துல, இந்த ஹீலிங் வித் மைண்டுங்கிற புத்தகத்துல 172 பக்கம். நம்ம புத்தகத்துல 100ஆம் பக்கம் பாருங்க. மேல பாத்தீங்கன்னா யோகா ப்ரொவைட், அப்படி படிங்க. யோகா ப்ரொவைடு yoga provides the highest quality physical conditioning on one level, a deep psychological relaxation on another, and on a third level the means for getting more in touch with the universe through getting in touch with oneself. Anything we do which helps in all 3 levels is like a jewel in our life. all 3 level என்ன? அதாங்க லைக் மேல், மிடில், ஆழ்ந்த அப்படின்றத மெயின்போப் காணமனம், சப்கான்ஷியஸ் அண்ட் சூப்பர் கான்ஷியஸ் சொல்லிருக்காங்க. சரி 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 கரெக்ட் தான். அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அதுக்கு அப்படி கீழே இருக்கிறது படிங்க, தமிழ்ல படிங்க. அப்படியே யோகம் 3 வழிகளில். யோகம் 3 வழிகளில் உதவி செய்கிறது. முதலாவது மிக உயர்ந்த உடல் நலத்தை அது தருகிறது. இரண்டாவதாக இருங்க, உடல் நலத்தை தருகிறது பிசிக்கல் பாடி, முடிஞ்சு போச்சு. அடுத்தது பிசிக்கல் பாடி. ஆழ்ந்த மன ரீதியான ஓய்வை அது தருகிறது, அப்ப மென்டல் ரிலாக்ஸ். அடுத்தது மூன்றாவதாக யோகம் ஆத்மாவுடன் தொடர்பு கொண்டிருப்பதால் அண்டவெளியுடன் அதிக. இப்ப சொல்லுங்க, இப்ப வரிசைப்படுத்துங்க. உடல், மனம், ஆன்மா, முடிஞ்சு போச்சா? தமிழ்ல பேசுங்க. இப்ப தமிழ்ல பேசினா புரியுதா இல்லையா? அது சூப்பர் கான்சியஸ், மிடில் கான்சியஸ் இப்படி சொன்னீங்கன்னா யாருக்கும் புரிய போறது இல்லை. இப்ப சொல்லுங்க. புரியாது. அதெல்லாம் உளர்ற வாயில் படம். அது ஆசிரியக்காரன் உளருவான். அந்த ஆசிரியர் சிக்மன் பிரைன் அப்படி உளர்னது. அறிவு கட்ட முண்டமே இப்படி சொல்றா. உடல், மனம், ஆன்மான்னு சொல்லியிருந்தேன்னா எப்போ முடிச்சிருப்பான் அவன். மிடில் கான்சியஸ், புண்ணாக்கு கான்சியஸ், ஹையர் சொல்லி கேட்டு எல்லாரும் குட்டிச்சவர் ஆயிட்டாங்க. அதை ஒத்துக்கிறதுக்கே பிரிட்டிஷ்காரன் ஒத்துக்கிட்டான். அது ஒத்துக்கினதுக்கு அப்புறம் தான் சைக்காட்ரிஸ்ட் ஒன்று கொண்டு வந்தானுங்க. என்னது? எம்பிபிஎஸ்க்கும் சைக்காட்ரிஸ்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. எம்பிபிஎஸ்க்கும் இப்ப சைக்காட்ரிக் டாக்டர் வந்துட்டு மெடிசின் கொடுத்துட்டு இருக்காங்க. முட்டாள் பயில்களே இது வேற பண்ணிட்டு இருக்காங்க. மருந்தை கொடுத்து எப்படிங்க? மருந்தை கொடுத்த மீண்டும் விஷம்தான் உண்டாகும். மருந்தை கொடுத்து சாவடிக்கு தான் பாக்கணும் தவிர மனநோய்க்கு மருந்து கொடுக்குறானே எப்படியா? கொடுமை. மருந்தினால் நோய் குணமாக்க முடியாது. யாராவது பைத்தியத்தை வந்து மருந்து போட்டு குணமாக்கி இருக்கிறீங்களா? என்ன இது? ஒண்ணுமே புரியல.
அதுதாங்க அந்த ட்ரக் வந்து அந்த மைண்ட்ல இருக்கிற கெமிக்கல் வந்து அதிகம். இப்ப இன்சுலின் அதிகமா சுரக்குது. இப்ப எப்படி அதே தான் அந்த சுகர் அந்த டயபெட்டிக் அதே எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறான். இப்ப டயபெட்டிக் எப்படி உங்களுக்கு அதிகமா இருக்குன்னு சொல்றான், ஆ அந்த சுகர் லெவல் எப்படி அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னது சுகர் லெவல் எப்படி சொல்லுவாங்க, எந்த இது என்ன ஹார்மோன் அது ஏதோ ஒண்ணு அதிகமா சுரத்தாதான் அது வந்து பேங்க்ரியஸ் ஏதோ அதிகமா இன்சுலின். சுரந்தாதான் இன்சுலின் இன்சுலின் அதிகமா சுரந்தா வந்து சுகர் இருக்குன்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரிதான் நம்ம பிரெயின்ல இருக்க அந்த கெமிக்கல்ஸ் வந்து அதிகமா சுரந்தாச்சுன்னா அப்பதான் சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ் எல்லாம் வருது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா காதுல குரல் கேட்கறது, நமக்கு அந்த விஷன்ஸ் கிடைக்கிறது, ஏதாவது ஹாலுசினேஷன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு அந்த எதுவுமே இல்லை ஆனா குரல் மட்டும் கேட்கும், யாருமே இருக்க மாட்டாங்க, அவங்க அங்க யாரும் நிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மனம் இது ஏன் நடக்குதுன்னா அந்த மைண்ட்ல இருக்க அந்த கெமிக்கல் அதிகமா சுரப்பி அப்படின்றது. பட் ஆனா இதுக்கு என்ன மருந்து கொடுக்குறாங்கன்னா ட்ரக் தான் கொடுக்குறாங்க. ட்ரக் அது ஸ்டீராய்டு ட்ரக், ரொம்ப டேஞ்சர். அது டேஞ்சரான ட்ரக் அது. ஆமா சரி, அது எப்படி சொல்யூஷனா இருக்க முடியும்? அதுதான் எனக்கு புரியல எனக்கு. அது கீழே பாருங்க. சரி படிச்சிட்டீங்க. அது கீழே படிங்க. ஓகே, ஆழ்ந்த மனம் ரீதியான ஓய்வை அது தருகிறது. மூன்றாவதாக யோகம் ஆத்மாவுடன் தொடர்பு கொண்டிருப்பதால் அண்டவெளியுடன் அதிக தொடர்பு கொள்ள நமக்கு உதவுகிறது. இவ்வாறு 3 வகைகளில் நம்மை முன்னேற்றும் யோக பயிற்சி நம் வாழ்வில் ஒரு ரத்தினத்திற்கு சமமாகும். அடுத்த வரி படிங்க. அடுத்தது, total reliance on pills, potions, medicines or herbal cures merely perpetuates the problem by suppressing the symptom. மாத்திரைகள், மருந்துகள், மூலிகை வைத்தியங்கள் ஆகியவற்றை முழுக்க நம்பி இருப்பது தவறு. அந்த நம்பிக்கையும் பழக்கமும் நோயின் அறிகுறிகளை மறைத்து வைத்து நோயை அதிகமாக்குவதில் ஈடுபடுகின்றன. இப்ப சொல்லுங்க, பதில் சொல்லுங்க பாக்கல. இப்ப எல்லாரும் பதில் சொல்லுங்களா? அதான் பதில் கிடைச்சிருச்சுங்க. அது கரெக்டா அந்த டாபிக் எடுத்து வந்து அதுல உள்ள கரெக்டா நுழைச்சிட்டீங்க. அவ்வளவுதான். மாத்திரைகள், மருந்துகள், மூலிகை வைத்தியங்கள் ஆகியவற்றை முழுக்க நம்பி இருப்பது தவறு. அந்த நம்பிக்கையும் பழக்கமும் நோயின் அறிகுறிகளை மறைத்து வைத்து நோயை அதிகமாக்குவதில் ஈடுபடுகின்றன. அவ்வளவுதான். சாவு நிச்சயமா போகுது. அப்ப கிளீனிங் தான் வரும். இப்ப ஏதாவது கேள்வி கேட்கலாம். இன்னும் 2 நிமிஷம் இருக்கு, கேள்வி கேளுங்க. அவ்வளவுதான் ஐயா, வேற ஒண்ணும் இல்லையா. அருமையான தலைப்பு தான். நீங்க யோசிங்க, நீங்க தப்பிச்சுக்குங்க. நீங்க அங்க போய் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க அங்க ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க வந்து அவங்களுக்கு என்னமோ பண்ணிட்டு அங்க ஒண்ணுமே நீங்க அவங்களுக்கு அந்த பவர் கிடையாது இல்லையா. தெரிஞ்சிருந்தே நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. தெரிந்திருந்தே நீங்க உண்மையை சொல்ல முடியாது. அவங்க ஏதாவது திருப்பி கேட்டாங்கன்னா அது கால சூழ்நிலை அது மாதிரி இருக்கு, வேற என்ன பண்றது. கண் முன்னாடி அவங்க துடிதுடித்து சாவதை நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருப்பீர்கள். பட் ஆனா இப்ப நம்ம உடம்பை எப்படி வச்சுக்கணும்ன்றத நம்ம அந்த அனுபவ கேள்வியை கத்துக்கலாம் இல்லையா. நம்ம எப்படி பாடம் படிச்சுட்டோம், அதாவது நம்ம எப்படியெல்லாம் இருக்க கூடாதுன்றதுக்கான ஒரு கடவுள் வந்து என்ன சொல்றது. பன்னீர்செல்வம் அந்த நிலைதான். பன்னீர்செல்வம் மென்டல் டிசார்டர் தான். ஏன்னா அவ்வளவுதான், முடிச்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்ப ரிகவரி ஆகுறாரு இல்லையா. பன்னீர்செல்வம் மனநோயை பாதிக்கப்படும் இல்லைங்க. ஒருத்தர் முடங்கி போய் கிடந்தானா. இப்போ உண்மையை புரிந்து கொண்டு அடங்கி வீட்டுக்குள்ளுங்கிறது என்பது வேறு. நம்ம சக்தி நம்ம உண்மையை புரிந்து கொண்டு அடங்கி இருக்கிறது வேறு. உண்மையை புரியாம இருந்தானா அவன் செத்து தான் போவான், தற்கொலை தான் பண்ணிக்குவான். நான் வந்து வெளியே போக மாட்டேன், எனக்கு வெளியே போகணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தேவை ஆரோக்கியம் தான். ஆரோக்கியம் வந்து எனக்கு மலிவா கிடைக்கணும். எனக்கு ஆரோக்கியம் வந்து 10 பைசா செலவுலாம் கிடைக்கிறப்போ நான் என்னதுக்கு வெளியே போகணும், எதுக்கு நான் வெளியே போகணும், யாரோட தொடர்பு வச்சுக்கணும். எனக்கு யாருடைய தொடர்பு எனக்கு தேவையில்லையே. யாருடைய தொடர்பும் எனக்கு இயற்கைக்கு தானே தொடர்பு. எனக்கு யாரு தொடர்பு, இயற்கையோட டைரக்டா தொடர்பு. அப்படி இருக்கும்போது நான் ஏன் சிங்கப்பூர் வரணும், அமெரிக்கா வரணும், நான் ஏன் யார்கிட்ட பேசணும், கடைக்கு போகணும், புண்ணாக்கு புடலங்க குப்பிச்சாமி ராம்சாமி நான் ஏன் பார்க்கணும். எனக்கு தேவை விண்பிடி சக்தி, காற்று, நீர். இப்படி போயிட்டு ஜாலியா உட்காந்து நாய் பேசுறது விட்டு போட்டு அதெல்லாம் கூகுள் மீட்டும் கரெக்டா கொடுத்தாச்சு, ரூமுக்குள்ளேயே உட்காந்துக்கலாம். பொழுதுபோக்கு போடு ஒரு 1/2 மணி நேரம் போட்டோம்னா பொழுதுபோக்கு எல்லாத்தையும் பேசுற மாதிரி இருக்கு. நல்லா கேட்ட உண்மை உடனே இருந்தாங்கன்னா தப்பிப்பாங்க, இல்லாட்டி கதை. இப்ப பாரு, நல்ல விஷயமா பேசுறேன். இப்ப எங்கெங்கயோ கலந்துக்கிறேன். நினைச்சு சிங்கப்பூர், நினைச்சே மலேசியா, நினைச்சே அமெரிக்கா, எல்லாம் ஒரே டைம்ல அதுவும்
இப்படி ஒரு கான்பிடன்ட் பாரு பிஜு அவரு வர்றாரு. யார வேணாலும் பேக்கல கேட்டா காசு கொடுக்குறீங்க, நல்லா வளருங்கிறீங்க, 10,000 20,000 50,000 கொடுக்குறீங்க. பட் என்ன நமக்கு என்ன தேவை இப்போ? நான் ஆராய்ச்சி பண்றதுக்கு நான் ஹங்கேரியில போகும்போது $20,000 வேணும். அதெல்லாம் ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா வேற முடியும். அஹ்? அது இப்போ நியூஸ் பேப்பரும் வாங்க தேவையில்ல. இல்ல நியூஸ் பேப்பரும் வாங்கி படிக்கிறது அந்த செலவும் கிடையாது. அது கிடையாது. அதனால எல்லாமே அதுல வந்துருது, கிடுகிடுன்னு வந்துருது. நெட் ஓடுது. தினம் இன்னைக்கு மட்டும் 3 படம், உருப்படியான 3 படம் பார்த்தேன். இன்ட்ராஸ்டெல்லங்கிற படம் பார்த்தேன். இன்ட்ராஸ்டெல்ல ஒரு படம் பார்த்தேன். அது எப்படி என்னங்க விண்வெளிக்கு என்ன படம் பேர் என்ன? இன்ட்ராஸ்டெல்லர் என்ன படம் 2. பேரு? எனக்கு கூட உங்களை மாதிரி சம்பாதிக்க இன்ட்ரெஸ்டல் அருமையான படம் பாருங்க. இன்டர்ஸ்டெல்லர் பாருங்க பாருங்க. லிங்கன் இன்டர்ஸ்டெல்லர் நல்லா இருக்கும் படம். லிங்கன் இன்டர்ஸ்டெல்லாரா? ஆமா இன்டர்ஸ்டெல்லர் நல்லா பார்ட் இருக்கும் 2 பாருங்க. வந்துருச்சு. பார்ட் 2 வந்துருச்சு. பார்த்தேன். ஓகே. பார்ட் 2 வந்து 2024ல வந்திருக்கு. ஆமா வந்துருச்சு. இப்போ பார்த்தேன், ஆச்சரியமா இருந்தது. ஓகே. அப்போ என்னென்னமோ ஓ. விண்வெளியிலே குடியேறத நோக்கமே, வேற ஒண்ணுமே இல்ல. நிறைய படம் வந்துருச்சு. விண்வெளியிலே குடியேற மாதிரி நிறைய படம் வந்துருச்சு. என்ன படங்க ஐயா? இன்ட்ராஸ்டெல்லர் போடுங்க. இன்ட்ராஸ்டெல்லர். இன்டர்ஸ்டெல்லர் இன்டர்ஸ்டெல்லார். படம் புரிஞ்சுதா உங்களுக்கு? அந்த படம் புரிஞ்சுதா உங்களுக்கு? சொல்லுங்க இன்டர்ஸ்டெல்லர் சொல்லுங்க சொல்லுங்க. அவர் அந்த கேக்குறாரு, படம் பாலாஜி கேக்குறாரு. பார்ட் 2 கேளுங்க கேளுங்க. வந்திருக்கான் ஆ, இன்டர்ஸ்டெல்லார். அந்த படம் உங்களுக்கு புரிஞ்சுதான்னு கேட்டேன். இன்டர்ஸ்டெல்லர் 1 புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆரம்பத்துல கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கு, கொஞ்சம் விளக்கமா சொல்லிருங்க. ஓ சரி 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 சரி. ஐயா அவர் கேக்குறாரு, அப்புறம் பாலாஜி ப்ரொமித்தியஸ். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன அதுதான் அந்த புரிஞ்சது படம் சொல்லுங்க. அவருக்கு ஒரு பெரிய கதை. ஆஃபீஸில் இருக்கேன். இப்போ சொல்ல முடியாது, அப்புறமா சொல்கிறேன். ஆஃபீஸில் இருக்கேன். சரி, ஒரே ஒன்றும் வரியில இல்லை, சொல்லுங்க. மாஸ்க் ஒரே வரி. போவாங்க. விண்வெளிக்கு தப்பிச்சு ம். போறாங்க, எப்படி வாழ்றாங்க, அப்புறம் அது போவாங்க அவங்க. பட் ம். அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு தெரியும் அங்கே வாழ முடியாது அப்படி சொல்லிட்டு. அதனால திருப்பி வருவாங்க. திருப்பி வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம எர்த்துக்கும் நம்ம பூமிக்கும் அங்கே இருக்கிற அந்த உலகத்தில் இருக்கிறதுக்கும் டைம் ரொம்ப மாறும். அதாவது அந்த பொண்ணு என்னன்னா 90 வயசு கிளவியா இருப்பா, இந்த பாத்துட்டேன். இவர் ஹீரோ போயிட்டு வர்றதுக்குள்ள அவர் போயிட்டு வந்தது பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தான் இருக்கும். ஆனா கீழே பூமியில இருக்கவங்களுக்கு வயசு ரொம்ப பயங்கரமா வயசாயிருக்கும். 90 வயசு இருக்கா? அதாவது ஒரு 13 90 வயசுல வயசு. போன விட்டுட்டு போகும்போது அது அந்த குழந்தை 90 வயசு கிளவியா இருப்பா. சரி அந்த மாதிரி சரி, ஆயிடும். இது என்ன ஆமா. கேட்டீங்கன்னா, விண்வெளி வான தகுதி எடுத்து நேத்தே பேசியாச்சு. விண்வெளி வாழ தகுதி எடுத்து நேத்தே பேசியாச்சு. நேத்து பேசணுமே இல்லையா? போதுமா? விண்வெளி வாழ தகுதி எடுத்து பேசி முடிச்சுக்கலாம். Will the universe eventually become uninhabitable? ஏற்கனவே பேசியாச்சு. என்னது? அது வாழுகின்ற இடமா நம்ம வாழுகின்ற தகுதியை மாத்துறதே இனி என்னுடைய வேலை. எதை மாத்தணும்? வாழுகின்ற தகுதியை மாத்துறதே என்னுடைய வேலை. பூமியில விண்வெளியில போய் வீடு கட்டி வாழலாம். அதுக்கு தான் நம்ம இந்த வேலையை பண்றோம். எங்க ஆர்டிபிஷியல் டூம் கட்டிக்கிட்டு எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணிடலாம். எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணோம்னா நம்ம விண்வெளிக்கே போக தேவையில்லை. வெட்ட வெளியில வாழ்ந்துட்டு போயிடலாம். எங்க வாழ்ந்துட்டு போயிடலாம்? மற்ற கோள்களுக்கே போக தேவையில்லை. பிளானட்டே நமக்கு தேவையில்லை. எது தேவையில்லை? இப்ப நம்ம விண்வெளியில் பாத்தீங்கன்னா -275 கூலிங் வேல்யூ இருக்கு. இப்ப விண்வெளியில் பாத்தீங்கன்னா -275 கூலிங் வாழ முடியாது. நாம என்ன பண்ணோம்னா நம்ம இந்த தண்ணீர் எரிபொருளை கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த ஆராய்ச்சி நடக்குது இல்லையா? அதை கொண்டு வந்தோம்னா நாம செயற்கை வீடு கட்டிக்கலாம். செயற்கையா வீடு கட்டி செயற்கையான சூழல் உருவாக்கிடலாம். வெளியே இருக்கவங்க கிட்ட இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்களா? ஏன் மைண்ட் சொல்லுங்க. ஆமா, இங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இனப்பெருக்கம் பெருகிட்டு போகுது. இங்க இடமே கிடையாது. ஏப்பா கண்டங்கள் விட்டு கண்டங்கள் ஏன் மக்கள் குடியேறாங்கன்னா இனப்பெருக்கம் செய்யறதுதான். கண்டங்களுக்கு விட்டு கண்டம் ஏன் குடியேறாங்க? எல்லாருமே இனப்பெருக்கம் செய்யறதுதானே. இது உலகத்தில் நடந்துட்டு தான் இருக்கும். எதுக்கு கண்டங்கள் விட்டு கண்டங்கள் போறாங்க? ஆப்பிரிக்க கண்டத்தை கண்டுபிடிச்சாங்க, ஆசியா கண்டத்தை கண்டுபிடிச்சாங்க. இனப்பெருக்கம் பண்றதுக்கு தானே. இது மைக்ரேஷன் நடந்துட்டு தான் இருக்கும். இது யாரும் தடுக்க முடியாது இல்லையா? இனப்பெருக்கத்தை தடை செய்ய முடியாது இல்லையா? இனப்பெருக்கத்தை தடை செய்ய முடியாது. இனப்பெருக்கத்துக்கான இடம் எங்கே? ஏன் பாருங்க, ஒண்ணும் இல்லை. சாதாரண விலங்குகள் இனப்பெருக்கம் செய்வதற்கும் தகவைத்துக் கொள்வதற்கும் இனப்பெருக்கம் செய்வதற்கு தகவைத்துக் கொள்வதற்கும் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டம் விட்டு கண்டம் போகும் பறவைகள். ஆமா ஆமா, இது ஈவன் முதலையும் கூட இது ஆமை எல்லாம் பாத்தீங்கன்னா இதுவே தன்னுடைய இனப்பெருக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் இனப்பெருக்கம் செய்வதற்கும் நீங்கள் கண்டம் விட்டு கண்டம் செய்கின்ற பொழுது நாம் ஏன் அண்டம் விட்டு அண்ட போக கூடாதுன்னு நான் கேட்கிறேன். ஏன் அந்த பறவைகள் இருக்கிற மான ரோசம் ஏன் நமக்கு இல்லைன்னு கேட்கறேன். நீங்க தான் முன்னையா வச்சிருக்கிறீங்க. எல்லாத்தையுமே திங்க சிந்திக்க கூட முன்னையா மானங்கிட்ட வச்சிருக்கிறீங்க. ஒரு பறவை இருக்கிற மான ரோசம் அந்த கண்டமே என்னன்னே தெரியாது.
ஆனா நீங்க இருந்த பரிணாம பதிவுல போகுது. எல்லா பறவையும் புது பறவை தான். 10,000 கிலோமீட்டர் போகும். இடையில உட்காரவே முடியாது. இடையில உட்காரவே முடியாது. ஏன்னா தண்ணிக்கு பழக்கப்படாத பறவை தான். இது தண்ணிக்கு பழக்கப்படாத பறவைகள். கீழே இறங்கவே கூடாது. என்னது? கீழே இறங்க மரமே கிடையாது. மரமும் கிடையாது. அது தண்ணி பறவையும் கிடையாது. தண்ணீரை வாழ்றக்கூடிய பல பறக்கம் கிடையாது. பாலைவனத்தை தாண்டி போகணும். அண்டங்களை தாண்டி போகணும். எங்கேயும் இறங்க முடியாது. அது போய் அந்த 12,000 கிலோமீட்டர் போய் தான் கரெக்டா இறங்கும். அது வரைக்கும் அது போனதும் கிடையாது. திரும்பி அங்க புதுசா குட்டி போடுது. குஞ்சு பொரிக்குது. குஞ்சு பொரிச்சு அதுக்கும் உலகம் என்ன, மீண்டும் அதை கூட்டிட்டு மறுபடியும் 12,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுது. திருப்பி எங்க பிறப்பிச்சு அங்க வந்துருதுங்க. இது ஆச்சரியமா இல்ல? ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா வால் நட்சத்திரம் அடிப்படையா வச்சுட்டு போகும். வால் நட்சத்திரம், விண்மீன் நட்சத்திரம், இதை வச்சுதான் போகும். அதெல்லாம் மரபணுவிலே வந்துடும். இதுல மரபணுவிலே வந்துடும். அப்ப அதுதான் ஒரு 3 அறிவு ஒரு 4 அறிவு ஜீவனுக்கே அவ்வளவு யோசிக்கும் திறன் இருக்கும் பொழுது, அப்ப இப்ப நம்ம 6 அறிவு 7 அறிவு நோக்கி போகும்போது நம்மளுடைய பயணம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் அப்படின்னு விண்வெளி எங்கும் போகிறது அது விஷயம். சரியா? மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓகே, நன்றி.